பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் மாநாடு. மக்காச்சோள விவசாயிகளுக்காக களமாடி 1% செஸ் வரியை நீக்கி தந்த துரை வைகோ அழைக்கிறார். செப்டம்பர் 15 திருச்சி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பரபரப்புக்கு பஞ்சமில்லாத சங்கரன் கோவில் மாநகராட்சி தற்போது அதிமுக கவுன்சிலர்களின் வாக்குவாதத்தால் மீண்டும் லைம் லைட்டிற்கு வந்திருக்கிறது. கடந்த உள்ளாட்சி தேர்தலில் சங்கரன் கோவில் நகராட்சியில் உள்ள 30 வார்டுகளில் அதிமுக 12, திமுக 9, மதிமுக 2, சுயேட்சைகள் 5, காங்கிரஸ் மற்றும் எஸ்டிபிஐ தலா ஒரு வார்டிலும் வெற்றி பெற்றனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நகராட்சி தலைவர் பதவிக்கான தேர்தலில் திமுகவை சேர்ந்த உமா மகேஸ்வரியும் அதிமுகவை சேர்ந்த முத்துலட்சுமியும் தலா 15 வாக்குகள் பெற்றனர். இருவரும் சமநிலையில் இருந்ததால் குலுக்கல் முறையில் உமா மகேஸ்வரி தலைவராக தேர்வானார். ஆனால் அதன் பிறகு உமா மகேஸ்வரி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி அதிமுக திமுக கவுன்சிலர்கள் உட்பட 24 கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கோரி நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர். அதன்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதி நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதில் 30 கவுன்சிலர்களில் 28 பேர் ஆதரவாக வாக்களிக்க உமா மகேஸ்வரி தனது தலைவர் பதவியை இழந்தார். இதை ஏற்காத உமா மகேஸ்வரி உயர்நீதிமன்றத்தை அணுகினார். நீதிமன்ற உத்தரவின்படி ஜூலை 7ஆம் தேதி நடந்த மறைமுக வாக்கெடுப்பிலும் 28 கவுன்சிலர்கள் ஆதரவாக வாக்களிக்க இவர் மீண்டும் பதவியை இழந்தார். இதனைத் தொடர்ந்து சங்கரன் கோவில் நகராட்சி தலைவர் பதவிக்கு தேர்தல் நடைபெற்றது. அதில் திமுக சார்பில் 6வது வார்டு உறுப்பினர் கௌசல்யா, அதிமுக சார்பில் 26வது வார்டு உறுப்பினர் அண்ணாமலை புஷ்பம் ஆகியோர் போட்டியிட்டனர். அதில் கௌசல்யா 22 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றதை அடுத்து சங்கரன் கோவில் நகராட்சி தலைவர் பதவி மீண்டும் திமுக வசம் வந்தது. இதற்கிடையே உமா மகேஸ்வரி அதிருப்தி விவகாரம் தொடர்பாக கடந்த 4 மாதங்களாக நகராட்சி கூட்டங்கள் நடைபெறாமல் போனது. இந்நிலையில் புதிதாக நகர்மன்ற தலைவராக பொறுப்பேற்ற கௌசல்யா தலைமையில் செப்டம்பர் 10ஆம் தேதி நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது. புதிதாக பொறுப்பேற்ற நகர்மன்ற தலைவர் கௌசல்யா முதல் முறையாக தலைமையேற்கும் கூட்டம் என்பதால் சங்கரன் கோவில் எம்எல்ஏ ராஜா கூட்டத்தில் வந்து வாழ்த்து தெரிவித்து சென்றார். நகராட்சி ஆணையாளர் சாம் கிங்ஸ்டன் முன்னிலையில் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் முன்னாள் நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி தவிர மற்ற 29 நகர்மன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றிருந்தனர். பேருந்து நிலையம் முதல் புளியங்குடி சாலை வரை புதிய திட்டம் தொடங்குவது குறித்து விவாதிக்கப்பட்டது. ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை காண்பிக்காமல் இதில் தீர்மானம் நிறைவேற்றுகிறீர்களா என்பது குறித்தும், பேருந்து நிலைய நிழற்குடை, மார்க்கெட் உள்ளிட்டவை பற்றி நகராட்சி ஆணையரிடம் அதிமுகவை சேர்ந்த துணைத் தலைவர் கண்ணன் கேள்வி எழுப்பினார். மேலும் பிண்டமாக இது எதை கேட்டாலும் சவமாக உட்கார்ந்திருக்கிறது என்று ஒருமையில் பேசியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து அதிமுகவை சேர்ந்த மற்ற கவுன்சிலர்களும் ஆணையரை ஒருமையில் பேசியுள்ளனர். இதைத் தொடர்ந்து தன்னை ஒருமையில் பேசினால் உங்களுக்கு எல்லாம் பதில் கூற முடியாது என்று ஆணையர் சாம் கிங்ஸ்டன் தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுக கவுன்சிலர்கள் ஒருமையில் பேசியதை மற்ற கட்சியினர் கண்டித்தனர். இதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தால் நகராட்சி அதிகாரிகளை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் அனைவரும் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். இந்த சம்பவம் தற்போது சங்கரன் கோவில் நகராட்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.
வேலை வைக்கலாம் பிரச்சனைமா எதுவுமே கவுன்சிலர் சொல்ல மாட்டீங்க, ஒரு போட்டாலும் சொல்ல மாட்டீங்க, கவுன்சிலர் சொல்ல மாட்டீங்க, அதிகாரி சொல்ல மாட்டீங்க. எந்த சொல்லல நாங்க எதுக்கு நீங்களே பண்ணிட்டு போங்க. அதிகாரி வந்திருக்கான் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.